ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா தக்காளி பன்னீர் கிரேவி தாங்க. இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, தோசை, சாதம் இதுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் buddies நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க buddies வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுன்றதெல்லாம் கிடையாது, ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் பாதி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு எள்ளு இது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா போதும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது இதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளியை வந்துட்டு நல்லா குறைவாக வர வரைக்கும் வதக்கி விடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இதை நம்ம லாஸ்ட்டாக கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். அதனால் முழுசாக இருக்கிற போலவே வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே எண்ணெயிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவோடைய பச்சை வாசனை போனதும் இதில் வந்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு இந்த தக்காளி வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும். அது வரைக்கும் நம்ம தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்புலாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு டைம் ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவியோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் லாஸ்ட்டாக கிரேவி ரெடி ஆகும்போது நமக்கு நல்லா திக்காகி வரும். இப்போவே வந்துட்டு கிரேவி நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு கிரேவி டெக்ஸ்சருக்கு வராது, அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்போடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. அதே போல் இதில் வந்துட்டு எந்த ஒரு பச்சை வாசனையுமே இல்லாமல் நல்லா கிரேவியோட அந்த வாசனை வந்திருக்கு. கிரேவியோட டெக்ஸ்சரையுமே காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்றது. இது வந்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா திக்காகும். கிரேவி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கிலோ அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பன்னீரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம்ல தக்காளி, அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி வந்துட்டு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கிரேவியோட டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே அதோடைய டெக்ஸ்சர். அவ்வளோதான் buddies, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தக்காளி பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி பன்னீர் கிரேவியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த கிரேவியில் கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
பட்டீஸ் இந்த தக்காளி பன்னீர் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பட்டீஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.